நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜில சாக்லேட் ரஃபிள் கேக் ஆர்டர் குடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் முன்னாடியே குடுத்துட்டாங்களா, நான் டைரியில எழுதி வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில கேக் செஞ்சு முடிச்ச அப்புறமாட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், "கொண்டு போய் டெலிவரி குடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொன்னோனே, அவங்க நம்பர் தேடி பார்க்குறாங்க. எப்படியோ அவங்களுக்கு தெரியாமயே நம்பர டெலீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப நேரம் அவங்க சொன்னாங்க என்னன்னா, அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா, நம்ம கொண்டு டெலிவர் பண்ணிரலாம். எப்படியும் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்கல்ல. அதனால நீ செஞ்சது இருக்கட்டும். அத ஃப்ரிட்ஜில வை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஃப்ரிட்ஜில வச்சிருந்தோம். இவ்ளோ நேரம் ஆகியும் பார்த்தோம், அவங்க கான்டாக்ட் பண்ணவே இல்ல. அப்புறம் நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இனிமே வந்துட்டு மணி 8:30 மணி ஆயிடுச்சு. இனிமேலா அவங்க கால் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானே சாப்பிட போறேன்னு சொல்லி வெட்டி சாப்பிட்டுட்டேன். ஹோம் பேக்கர்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1/2 கேஜி கேக் செய்யணும்னாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாரி நெனைப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது கேக் வந்தா தான் வெட்டி சாப்பிடுவோம். நீங்க ஒரு வேளை கேக் ஆர்டர் பண்ணா கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாய்.